அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 18 பார்த்தீங்கன்னா அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. பொதுவாக இந்த நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தில் ஜோதிட கணிப்பு கணிக்கப்படுதுங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த தாக்கம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை, என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்களில் கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் நன்மையை மற்றொரு புறம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் எதிர்பாராத பல மாற்றங்களை நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஆன்மீகத்தில் தங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்க. எதிர்பார்த்தது எதிர்பாராத திருப்பங்கள் உருவாகிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலையே இருக்குங்க. அதனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் சிந்தித்து செயல்படுத்தினீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த காலத்தை இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் காலநிலைகள் கனிந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். காரியங்களில் தொய்வு ஏற்பட்டாலும் முடிவில் நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு மனசஞ்சலம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மனசஞ்சலம் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூடுதலாக அடைய வேண்டியதாகவும் இருக்கலாம். அரசாங்க ரீதியிலான அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்க பாடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கள் பெறுங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய மனவலிமை உண்டாக பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறும். அரசியல்வாதிக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் கவலை ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க. பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல ஆர்வமும் காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்கிறது நல்லது. எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாகவே சேரும். விருப்பங்கள் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லது. அதே சமயம் பணவரத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகள் உருவாகலாம்.
அதே போல் காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். கடன் தொல்லை குறையும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் அகலப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வருங்க. அதே போல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. தடை நீங்கி பணிகள் வேகம் பிடிக்கவும் செய்யும். செல்வாக்கு அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு பல தடைகளையும் தாண்டி கல்வியை வெற்றி பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க கடந்த காலங்களில். ஆனால் அந்த மாதிரியான மாற்றங்கள், அந்த மாதிரியான ஏமாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்குரிய சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தை கிரகங்கள் வந்து உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் ஏமாந்தீங்களோ அந்த விஷயமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் கடந்த காலத்தில் அனுபவித்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாத்துல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலங்கள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அலுவலக பணியாளர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்கிறவங்க அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வேலைகளையும் கவனித்து கொள்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. பணியிடத்தையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டும். குடும்பத்தையும் நீங்கள் சரிவர கவனித்து கொள்ள வேண்டும். இதர் இரண்டையும் சமநிலைப்படுத்துறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கோபங்களை, டென்ஷனை உருவாக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிடலோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. இருப்பினும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கலாம். கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை வேலை நிமித்தமாக நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பை சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். உறவினர்களுடைய வருகை ஒருபுறம் இருக்க பெற்றாலும் ஒருபுறம் அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டில் கொடுத்தாலும் செலவினங்களை அதிகப்படுத்தலாம். ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் மேற்கொள்வது தங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லை தவறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், சிறியவர்கள், முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துவது ரொம்ப 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 நல்லது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நெடுநாளைய நோய், ரொம்ப காலமாக ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்குண்டான வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பயணங்கள் ஒருபுறம் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம். நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். பயணங்கள் மூலமாக விஐபிக்கள், பெரியவர்களினுடைய நட்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதன் மூலமாக புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது. ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு
காலகட்டம். நீங்க கேட்பது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. இருந்தாலும் கடுமையாக படித்தால் மட்டும் தான் தேர்வுகள்ல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் கடுமையா படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலையில இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒருவேளை நீங்க வெளியூர், வெளிநாட்ல சென்று படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதற்குண்டான முயற்சிகள்ல தற்போது ஈடுபடக்கூடிய பட்சத்தில உங்களுக்கு அது சாதகமா நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதே மாதிரி சுபகாரியங்கள் அதாவது வீட்ல வந்து நெறைய வீடு கட்டக்கூடிய பணி நின்றிருக்கும். இல்ல சுபகாரியங்கள், திருமணம் போன்ற சுப பேச்சுக்கள் தடைபடுகிறது அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா முடியும். திருமணத்தில இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி, திருமணம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. வரன் அமையாம தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் முயற்சித்து பார்க்கக்கூடிய பட்சத்தில இந்த நேரத்தில உங்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கு. பலருக்கும் பார்த்தீங்கன்னா, திருமண யோகம் இந்த காலகட்டத்தில இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா, கிரகங்கள் உங்களுக்கு திருமண யோகத்தை வழங்கவிருக்கக்கூடிய ஸ்தானத்தில இருக்கிறது அப்படிங்கிறதுனால, தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில முயற்சியின் பேரில கண்டிப்பாக திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கு.